சாண்ட்ரா, கர்மா சும்மா விடாதுமா. நீ பண்ண வேலைக்கு கர்மா உன்ன சும்மா விடாது. என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நேற்று எபிசோடு ரிவ்யூவில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் சாண்ட்ராவுக்கு விளக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் விளக்கு பிடித்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்வதி கமருதீனுடைய தவறு அப்படிங்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க தவறு பண்ணது உண்மைதான். அவங்க வந்து ரொம்ப பிசிக்கலாக ஹேண்டில் பண்ணது, அப்புறம் தள்ளி விட்டது எல்லாம் வந்து தவறு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், தவறு தான். ஆனால் இதே மாதிரி இந்த வீட்டில் ஏகப்பட்ட சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அப்போல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க, அப்போல்லாம் வந்து பேசினவங்க, நான் வேணுக்குமே அடித்தேன்னு சொல்லி வாண்டடாக கன்ஃபர்ஸ் பண்ணவன்லாம் வந்து தூக்காமல் இவங்களாச்சும் வந்து கேமுக்காக பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் வேணுக்குமே அடித்தேன்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணால் ஏன்டா இன்னும் இப்படி அடிக்காமல் இருக்க, நல்லா அடின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தி பக்கத்தில் உட்காந்து இந்த சாண்ட்ரா அப்படின்றவ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. அந்த சூழ்நிலை கண்ணு இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தீங்க. அப்பயும் கமருதீன் திவாகர் மட்டும்தான் வந்து அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் கேட்டாங்க. அந்த சூழ்நிலை விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் போட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சபரியை என்னமோ தட்டி கொடுத்து தூக்கி பிள்ளையை கொஞ்சிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு விட்டு போயிட்டார். அவ்வளோ பெரிய காயத்துக்கு இது ஆஃப்டர் ஆல் ஒன்றுமே கிடையாது கம்பேர் பண்ணும்போது. இது முழுக்க முழுக்க நம்ம ஸ்கேம்ட்ராவுடைய ஆக்டிங், அவங்களுடைய பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம விளக்கு சேதுபதி அவர்கள் உட்காந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லாமே அப்படியே ஓடுது, வரிசையாக வந்து ஒவ்வொரு விஷயம் பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாருன்னா அவருடைய ரியாக்ஷன் வந்து பார்வதி கமருதீன் ஸ்க்ரீனில் வந்துட்டாங்கன்னா இப்படி பார்க்குறாரு, திவ்யாவுக்கு கொஞ்சம் அப்படி மாறுச்சுன்னா இப்படி பார்க்குறாரு, அரோராவுக்கு மாறுச்சுன்னா அப்படியே இங்கே வடிஞ்சிருது. அந்த அளவுக்கு அவர் பார்க்குறப்பயே ஒரு யாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்வை இல்லை. அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷங்கிட்ட சமமாக பார்க்க முடியாது அப்படின்ட்டு. பார்வதி கமருதீன் விட்ட வார்த்தை, ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது, பிள்ளை பெற்றது காமத்தில் நீ பெக்கலையான்னு கேட்டது, இது எல்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் சாண்ட்ரா சொன்ன அந்த கமருதீன் இங்கே வந்து என்ன தேய்ச்சிட்டே இருக்க வந்தீங்க 18+, 18+ அப்படின்ற மாதிரி கேடுகட்டத்தனம் பண்ணதுக்கு ஒருத்தன் கூட கேட்கல. கானா வினோத் கேட்கல, திவ்யா கணேஷ் கேட்கல, அரோரா கேட்கல. ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவனை எதுக்கு காமருதின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அங்கே எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஓன கிளவிங்குது, பூனை கிளவிங்குது, இந்த கூமுட்டை இருக்கும்ல திவ்யான்னு ஒன்று, அது அப்படி கேட்குது. அதையும் கேட்குறது ஃப்ராடுங்குது, இவெல்லாம் ஒரு ஆளாங்குது, உங்கள் அம்மா வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேடுகட்ட வார்த்தைகளாக பேசுது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ்ட்டு கண்ணு தரல. ஆனால் பார்வதி கமருதீன் பேசுகிறது மட்டும் கண்ணு தெரியுது. அப்படிங்கிறப்ப இந்த ஷோவுடைய தரம் எப்படி இருக்கு பாருங்கள். விக்ரமுடைய கெட்ட வார்த்தை கண்ணுக்கு தெரில, சபரி பேசின கெட்ட வார்த்தை கண்ணுக்கு தெரில, சாண்ட்ரா அவ்வளோ தூரம் ட்ரிகர் பண்ணுறது கண்ணுக்கு தெரில. ஆனால் பார்வதி சாண்ட்ரா தள்ளி விட்டது தெரியுது. கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வச்சு காமத்தில் பெற்றுக்கலையான்னு கேட்டது தப்பாக தெரியுது. மிச்சம் எதுவுமே தப்பாக தெரில இவங்களுக்கு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜஸ்டிஸ் ஷுட் பி ஃபேர் டு எவ்ரி ஒன், நாட் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஓகே, பட் இந்த ஷோவை அவர் தான் நடத்தினார் சேதுபதி. இதெல்லாம் காட்டிட்டு உள்ளே போய் கேட்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கேட்குறாங்க, வரிசையாக கேட்குறாங்க. விக்ரம்லாம் வந்து இப்படிலாம் நான் பார்த்தேன் சார் இந்த மாதிரி ஆடி அப்படின்றாப்புல. திவ்யாலாம் வந்து அந்த தலைதறக்க குரலில் பயந்துட்டேன் அப்படின்றாங்க. அரோராலாம் வந்து எனக்கு சிவரிங்காக ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எனக்கே பயம் வந்துடுச்சு கமருதீனை பார்த்தான்னு சொல்லி ஸ்வீட் ஷோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்புறம் இவங்ககிட்ட கேட்கப்படுது கேள்வி, என்னங்க பார்வதி கமருதீன் என்ன பண்ணீங்க, ஏதாவது சொல்லுங்கள், சாரி கேட்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன 4 விஷயம் சொல்கிறாரு. சாரி கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க அந்த பழைய டாஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கு, கீழே கில்லர் காயின் டாஸ்க் அப்படிலாம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சேதுபதி வந்து அப்படியே சாரி கேட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சாரி கேட்டாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற. அப்போ பாரதி சாண்ட்ரா அப்படி திரும்பி சாரி சாண்ட்ரா சொல்லி முடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அவங்க சாரி கேட்டாங்க சார், அதுக்கு நாங்கள் இங்கே சாரி கேட்டுக்கிறோம், முடிஞ்சு உட்காந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிப்பாட்டுங்க, நீங்கள் எதுக்காக நீங்கள் இது பண்ணீங்க. அப்போது விஜய் சேதுபதி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, வந்து காமருதின்னு சொன்னது காமம் பண்ணுறதுன்னு சொன்னது இது உண்மைதானே அப்படிங்கிறாரு. ஓ அப்போ சேதுபதி உண்மைதானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்களா இவ்வளோ நேரம்? அப்போ இந்த ஷோவுடைய வேல்யூ நீங்கள் எங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி ஏன் பார்வதி கமருதீன் தூக்கலை? கவர் போட்டு சாப்பிடுவோம்னு சொல்கிறப்ப ஏன் தூக்கலை? அரோரா பாத்ரூமுக்கு துஷாருக்குள்ளே கூப்பிட்டாங்களா, ஏன் தூக்கலை? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காரு. சபரி ஏன் தூக்கல ரெட் கார்டு கொடுத்து, விக்கல் சீக்கிரம் ஏன் தூக்கல ரெட் கார்டு கொடுத்து, ஏன் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணீங்க? இப்போ பார்வதிக்கு மட்டும் வந்து ஏன் வந்து தூக்குனீங்க கார்டு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும்.
உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் வந்து இங்கே பாருக்கு சப்போர்ட் பண்ணல, கமலுக்கு சப்போர்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் ஃபேராக இருக்கணுங்க. ஏன் ஏத்த இறக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். கேட்டால் அவங்க சாண்ட்ரா வந்து குழந்தைங்களோட அம்மா. என்னடா அது புது உருட்டார். குழந்தைங்களோட அம்மானா அவங்க நோய்வாய்ப்பட்டவங்க. லைட்டாக அப்படின்னாலே இருமுனாலே பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. அப்போ எதுக்குடா எடுத்தீங்க அந்த பிக் பாஸுக்கு அவங்கள அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா நமக்கு? இதில் எதை வேணாலும் மன்னிச்சிடலாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விஜய் சேது ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த திவ்யாவும் கானா வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுக்காச்சும் ஒரு தகுதி இருக்குது, ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுகிறாரு. இவன் கமலின் முதலேருந்தே ஆகாது. நான் ஒன்று முதலி சொல்லி கபடி அப்படின்னு சொல்லி இந்த பீடி பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்சோன்னே ஏய் பாடா இதெல்லாம் வேஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது பார்த்தியா அப்படி தான் ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரியா? இந்த மாதிரி இருக்கப்போ பார்வதிக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. பார்வதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. சரியா? நீ கதவை திறந்துக்கு வெளியே போன்னு சொல்லி நம்ம விக்ரம் சொல்கிறான். எவ்வளோ கேடு கட்டாமல் பாருங்க. அவன்லாம் எப்படி சொன்னான் பார்வதியை, இப்போ எப்படி சொல்கிறான் பாருங்க. இப்போ விசில் அடிக்கிறான் சபரி. டே உனக்கு விசில் அடிச்சு வெளியே அனுப்பிடுவேன், நீ ரெட் கார்டு கொடுத்துருங்க உனக்கு கண்ணை கலக்குனதுக்கு. இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாரதி ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டா. சரி சாண்ட்ராட்ட ஒரு மணி கேட்கணும்னு சொல்லி வரணும் கேட்கணும். ஆன்னு கத்துறா. இதுதான் கருமான்றது. உன்னை சும்மா விடாது. இப்போ நீ பண்ணலை பாரதிக்கு ஒன்று. ஏன் மன்னிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ? ஒருத்த லைஃப்பை உடச்சிட்டது நீ மதிக்கிறதுக்கு உனக்கு என்ன? சரி பாரதி ஏதாச்சும் விட்டுரு. அவள் கூட ஏதோ பண்ணிட்டா, உன்னை ஏற்றிட்டா மிதிச்சிட்டா. கம்பதில் வந்து காலில் விழுறான். அட்லீஸ்ட் ஏய் விடாதடா விட்றா போடா பார்த்துக்கலாம்டா, சாரிடா ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கூடா, கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். சொல்லி இப்படி திரும்பி அங்கே போய் சிரிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ கேடு கேட்டவ பாருங்க. கமல் அப்படியே எழுந்துச்சு போகிறேன். இதுக்கெல்லாம் கர்மா இப்போ உங்களுக்கு உடனே சர்வ் பண்ணும். கவலையே போடாதீங்க சாண்ட்ரா, உடனே சர்வ் பண்ணும். எவ்வளோ கேவலம். ஒரு அக்லி கேம் ஒன்று ஆடி ஒரு ட்ரிப் பண்ணி கில் ட்ரிப் பண்ணி எல்லாத்தையும் வந்து நான் என்னமோ பெரிய பயந்தாங்குழி அப்படின்ற மாதிரி இது பண்ணி இப்போ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையா சாண்ட்ராக்கு? இது தகுதியானவெல்லாம் சொல்லி நம்ம விஜய் சேது கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அது எதுக்கு கேட்கணுன்றேன். தகுதியற்ற போட்டு எதுக்கு எடுக்கிறீங்க? உங்களுக்கு தகுதியாக இருக்கா, உங்கள் மென்டலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மேலே வந்து இருக்கீங்களா, நீங்கள் இங்கே தொடர்றீங்களான்றாரு. டேவ் அவதையா மூல காரணமே வார்த்தை ஆரம்பிச்சது வெளியே தூக்கியா அப்படின்னா உட்காந்து சாண்ட்ரா பிரசன்ட் முண்டாட்டின்றதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். இந்த கர்மா வந்து கண்டிப்பாக சாண்ட்ராவை சும்மா விடாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் புருஷனையே சந்தேகப்படுறீங்களே நீங்கள். திவ்யா கூட வச்சு லிங்க் பண்ணீங்க, பாரதி தப்பாக பேசுகிறான்னு நீங்கள் புருஷனோட கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்க. புருஷனே தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் புருஷனோட லைஃப் வந்து உங்களால் தான் உருப்படாமல் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுங்கள். ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வர்றப்போ உங்கள் மூஞ்சை காட்டாதீங்க தயவு செஞ்சு. காலில் கீழே விழுந்து பண்ணுறப்ப நீங்கள் ஆடுறது ட்ராமான்னு சொல்லியே தெரியும் அவனுக்கு. அப்படி இருந்து உன்னை மன்னிப்பு கேட்குறான். யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்புறம் பாரதி அங்கே நின்று இருக்கா. பிக் பாஸ் ஒருத்தரும் ஒன்றும் பேசலை. ஏண்டா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கா, ஒரு வாரத்தை சொல்லி அனுப்ப மாட்டியா நீ பாரதிக்கு? யோசிச்சு பாருங்கள். அவங்க வார்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க உடனே உட்காந்து அழுகுற மாதிரி காணவனுக்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் அரோரா வேற ஒரு வார்த்தை, நல்ல வேலை அவங்களையும் தூக்கி போட்டாங்க, கவர்னர் மட்டும் எவிக் பண்ணாமல். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்க 2 பேர்லாம் நீயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பேனே தெரியாது, இவெல்லாம் வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் கர்மா வந்து சும்மா விடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பை.